வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட் ஏவி எபிசோட். வருவோம் லாஸ்ட்டாக முக்கியமான மேட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி போட்டாங்க. அதில் எங்கேப்பா ஜாக்லின், முத்து, மஞ்சரி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி தான் இருந்தது. மற்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி உருட்டின நிறைய விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். சரி, ஓகே, அதை கடந்துட்டு அங்கே மஞ்சரி வந்து அந்த ஃபுல் லைவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மொமெண்ட்லாம் தெரியும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்களுக்கும் தெரியும், பார்த்த எங்களுக்கும். நீங்கள் ஏவி போட்டால் தான் எங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு தான் எனக்கு அப்போ தோணுச்சு. அதுக்கப்புறமா நடுவில் அந்த ஆட் பிரேக் மாதிரி வந்து வேறு வேறு இடத்துல இல்லை, ரெண்டு விஷயங்கள் பேசப்பட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பவித்ரா, ராணவ், முதல்ல தர்ஷிகா விஷயம். தர்ஷிகா, விஷால் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா புலம்பிகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அர்ணவ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரோ. எனக்கு அதை பார்க்கும்போது இங்கே இதில் ஒரு படத்தில் சுந்தர் சி சார் படம்னு நினைக்கிறேன். இங்கே இவங்க கத்த ஆரம்பிப்பாங்க, அஞ்சலி கத்துனோடனே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இவர் ஓடிட்டு இருப்பார், எஸ்கேப் ஆகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து கேட்பாங்க, வாத்தியார் நீ மட்டும் எப்படி எஸ்கேப் ஆனோன்னா, ஏய் அது எங்கள் முறை பண்ணுறா, எனக்கு தெரியாதா அப்படின்னு வரல. அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு போல இருக்கு. ஐ மீன் சந்தோஷமாக இருக்கார் போல இருக்கு. அப்பா ஐ எம் ஹாப்பிப்பா அப்படிங்கிற மோடில் இருக்கார் போல இருக்கு. இல்லைன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரிலையா அப்படின்னு தெரில. ஸோ அவரை அந்த பக்கம் எதுவும் புலம்பல. ஆனால் இங்கே தர்ஷிகா அது புரியுது நமக்கு அந்த ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கடுப்பாக இருக்கும்ல, எதிரிலே வந்து வேற வெளியவும் போக முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும், அதை படம் பிடிச்சிட்டு வேற இருப்போம், அவங்க பண்ணுறதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கும்ல. ஆனால் இந்த சீசன் தானேங்க முதல் முறை ஒரு சீசனில் இந்த பக்கம் ஒரு லவ், இந்த பக்கம் ஒரு லவ், இங்கே கட் பண்ணிட்டு இங்கே கட் பண்ணிட்டு இவர் இங்கே ஒரு லவ். இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறாருல, ப்ரப்போஸ் பண்ணுறாருல, நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லு ஓகே அப்படின்லாம் சொல்லுவார். லவ் பண்ண அங்கே அந்த பொண்ணை வந்து வந்தால் அப்போ ஆரம்பத்தில் சொன்னது அது இதுக்கான இடம் இல்லை, நம்ம வெளியே போனோம், உழைக்கணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம், ஆனாலும் உன் பாசத்தை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உசுப்பேத்தி அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஹோப் கொடுத்த அப்படின்னு. ஸ்பேஸ் நான் கொடுத்தேன், ஹோப் வந்து அவங்க கொடுத்தான் அப்படின்னாங்கல்ல. அது உண்மை தானே அது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உசுப்பேத்தி நிறைய ஹோப் கொடுத்துட்டு இப்போ அது குறும்படங்கள்லாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பார்த்துருப்பாரு தலைவர். அவருடைய ஏவியா மட்டும் அது இல்லாமல் அது அன்ஷிதாவுடைய ஏவி, தர்ஷிகாவுடைய ஏவி அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஏன்னா அந்த மாதிரி தானே இருக்குது. அவ்வளோ தூரம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இவர் அந்தர் பல்ட்டி அடிப்பாராம், உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உன் பாசத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இன்னொரு லவ், அந்த லவ்வை நீ அங்கேயே கன்ஃபார்ம் வேறு பண்ணுற, என்கிட்ட என்னெல்லாம் பண்ணனோ அதை தான் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தர்ஷிகா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதானே கரெக்டு. அர்ணவ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த கதை முழுமை அடைஞ்சிருக்கும். ஆனால் அர்ணவ் அதை அங்கே ஓப்பன் பண்ணல. இருந்தாலும் இவங்களுடைய பிளே வச்சு பார்க்கும்போது அவர் எப்பா போனது கூட எனக்கு திருப்தி தாம்மா அப்படின்ற மோடில் இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு புரியுது. ஏன்னா இவன் பேசுகிற எந்த அளவுக்கு ஒரு டுபாக் இருப்பாருங்க. பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் எங்கே என்ன பேசினாலும் நான் கற்றுக்கிட்டேன், பாடம் கற்றுக்கிட்டேன்றான். இந்த பக்கம் தப்பு பண்ணிக்கிட்டே நான் கற்றுக்கிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் லைஃப்பில் எது வந்தாலும். இங்கே தான் ஏற்கனவே ஒரு லவ் ஒன்று பேக் ஃபயர் ஆச்சு இல்லை, இது ஒரு 2 நாள் கழிச்சு நீ வெளியே போய் பண்ணிக்கிது கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, ஏன் இப்பயே பண்ணுமா. ஆனால் பண்ணுவார் அவர், ஏன்னா அதுதான் அந்த உருட்டு. திருட்டு கேங் தானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்கணும். ரொம்பலாம் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் ராணவ் வந்து அவர் ஒரு செக்மெண்ட் நடத்துகிறாரு. முத்துக்குமரனை வந்து கிங் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னார். எஸ், ராணவ் சொல்லி தான் அது உண்மைன்னு கிடையாது, அது உண்மைதான். அது இங்கே ஆட்டக்காரன்னு சொல்லிட்டு ரயானு கொடுத்ததும் ஓகே. பவித்ராக்கு அவர் என்ன வேணால் கொடுக்கட்டும். ஆனால் இந்த பக்கம் சௌந்தர்யாக பார்த்து குழந்தைங்கள பிடிச்சிட்டேன். ஆமாம் பிடிச்சிட்டாங்க. இவர் வந்து சிவகார்த்திகேயன் இவங்க குழந்தைங்கள வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் சொன்ன டைலாகை வந்து இங்கே இவர் சொல்கிறாரு. ரெண்டு பேருமே பிஆர் செட் பண்ணிட்டு வந்த ஆளுங்க தானடா, பிஆரால் உள்ளே இருந்தவங்க தானே நீங்கள். என்ன நீ முன்னாடி போயிட்டு அவங்க இருக்கிறாங்க, இதில் குழந்தைங்கள பிடிக்கல, பணத்தை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். இதில் விஷாலுக்கு அவர் சொல்கிறார்ல, நான் இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், அவன் நிறைய பேரை படிக்க வச்சுட்ருக்கிறான், அது அவங்களுக்கே தெரியாது அப்படின்ட்டு இருக்கிறான். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அது யார் செஞ்சாலுமே நம்ம அதில் கலாய்க்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அது எல்லாருமே செய்யணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். ஆனால் இந்த 2 முகர கட்டிங்களை பார்க்கும்போதெல்லாம் அம்புட்டு நல்லவங்க மாதிரி தெரில. ரெண்டுமே டுபாகோர்கள் தான்.
ஸோ அதனால என்ன தோணுதுன்னா, அதில் வேற அவர் வார்த்தை ஒன்று விட்டார்ல, இதை சொல்றதுக்காக தான் நான் உள்ளே வரணும்னு நினைச்சேன். ஏன் நீ வந்து சொன்னாதான் தெரியுமா? நீ என்ன அவனுடைய பிஆரா? இல்லை சொன்னானா உங்ககிட்ட? இல்லை அந்த பிஆர் வெளியே இருந்து சொல்லி விட்டாங்களா? என்ன ட்ரை பண்ணுறீங்க? இந்த இதில் வரும்ல, மணி சார் படத்தில், இங்கே தேவா தேவாவுக்கு ஒன்றாவது தேவா வந்துடுவான். யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரா? இல்லை தேவாவே சொன்னான் அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி தான் இவர். நான் உதவி செய்கிறது அவங்களுக்கே தெரியாது, இவர் சொன்னாதான், இவர் சொன்னாலும் நம்ப மாட்டாங்களா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாதான். அதை இவரே சொல்கிறாரு, ராணா வச்சு சொல்ல வச்சிருக்கிறாரு கரெக்டாக அந்த ஓட்டிங் டைமில். கேமும் ஆட மாட்டீங்க, கடைசியில் ஏதாவது ஒன்றை வச்சு ப்ளே பண்ணி அப்படி வந்துடணும்ல. எத்தனை குறுக்கு வழி. நம்புற மாதிரி இல்லைப்பா தம்பி அப்படின்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயம்னா, இதுவரை நீ பேசுனது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை, எங்கேயும் நீ உண்மையே பேசுனது இல்லை. இது மட்டும் உண்மைன்னு சொல்லி நம்புறதுக்கு அம்புட்டு முட்டாள்கள் நாங்கள் கிடையாது. பண்ணியிருந்தேன்னா ஓகே, ஆனால் அந்த மாதிரியான செயல்களை நாங்கள் இங்கே பார்க்கலையே. பார்த்ததெல்லாம் வேற இல்லை. இப்போவும் அந்த ஏவிக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் உருட்டிட்டு இருந்தேன். அப்படி எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, நான் பெருமைப்பட வைப்பேன், நான் இதுவாவேன் அதுவாவேன். மாறவே இல்லை. இவன் என்ன திருந்தல மாமா அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருந்தது. பவித்ராவுக்கு வந்து விடாமுயற்சி அப்படின்னு கொடுத்தார்ல, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசுறதுக்கு இல்லை. தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏவியில் இவருக்கு ரயானுக்கு கொடுத்தாங்க. எஸ், ரயான் நல்ல பிளேயர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ப்ரொஃபஸர் அடுத்து ரயான். ரயானை நீங்கள் டாஸ் பீஸ்ன்னு சொல்லிங்க, அங்கே ப்ரொஃபஸர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாரு. இந்த ஏவிக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நிறைவாக இருந்தது. அந்த ஏவி பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. அதுலேயும் ஹேய் சூப்பர் ஸ்டாருடா அப்படின்னு வர்ற அந்த மொமெண்ட்லாம் செமையாக என்ஜாய் பண்ணேன். நான் திரும்பி அதை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபயர் பிட் டாஸ்க் வரும்ல, பீஸ்ட் மோடுன்னா அதுதான் பீஸ்ட் மோட் டாஸ்கில். அதை சுற்றி எடுத்து இப்படி அடிவார்ல ஸ்டைல், அதான் ஹீரோ. ஸோ ரயான் அதுக்கப்புறம் தான். ரயானை வச்சு ரயான் சொன்ன ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தாங்கல்ல, அவர் 200% உழைப்பு போடுவாருன்னு. 200%ல நமக்கு நம்பிக்கை கிடையாது. 100% அப்படிங்கிறது உழைப்பு தான். அந்த உழைப்புக்கான சரியான அங்கீகாரம்ங்கிறது இல்லை, அது கிடைக்கிறது இல்லை. அது பெரிய விஷயம். அது பிக் பாஸ் இந்த ஒரு வார்த்தையில் சொல்லும்போது உழைப்புன்னு சொன்னது சிறப்பாக இருந்தது. இன்ட்ரோடக்ஷன்லேயே விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அழகிய தமிழ் மகன் கரெக்டாக இருந்தது இல்லை, மண்ணின் மைந்தன், அந்த டேகும் அதுதான் கரெக்டானது. அம்மா சொன்னாங்க பரம்பரைக்கு பெருமை அப்படின்னு, தமிழ் பரம்பரைக்கே பெருமைப்பா நீ அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பாக தரமாக அறமாக கேம் ஆடி இருக்காரு. அதோடைய உழைப்பு மொத்தம் அங்கே தெரியுது இல்லை, அதான் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு. எண்டில் அவர்கிட்டே போயிட்டு ஓட்டு போடுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, அவர் ஓட்டுல ஓட்டையை போட்டோமான்னு, ஐயா சாமி அது மட்டும் பண்ணாதீங்க, தயவு செய்து விட்டுருங்க ஐயா, ஏற்கனவே நீங்கள் பெட்டியில் போட்ட ஓட்டையே பார்த்தோம், அதுவே தாங்க முடியல, இந்த ஓட்டிலெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ஐயா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. சிறப்பாக இருந்தது அது. இன்னொன்று அந்த சும்மா சௌந்தர்யா அவங்களுக்கு அது ஏதோ சொன்னார், ஏதோ குழந்தைங்கள பிடிச்சிட்டாங்களா இல்லை வயசானவங்களை பிடிச்சிட்டாங்களா, அது அவங்களுக்கானது. பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே என்ன இருக்குது, என்ன நடந்தது உள்ள, வெறும் மார்க்கிங் தான் இருந்தது. மார்க்கிங்கை பற்றி என்ன பேசுறது, திட்டு தான் செய்யணும், கழுவி ஊற்றணும். ஏற்கனவே நம்ம நிறைய கழுவி ஊற்றிட்டோம். இந்த பேக்கரி அக்கா பிஆரால் உள்ளே இருக்கிற அக்கா ஒரு மண்ணும் பண்ணல. எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது அந்த ஏவி ஒரு உதாரணம். அதை பார்த்துட்டு போகலாம். எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டஸ்டண்ட்டாக போகிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முத்துக்குமரன் ஏவியை பார்க்கலாம். உழைப்பு, அவ்வளோதான். அதுதான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த வார்த்தையை திரும்பி சொன்னது இருக்குல்ல, அது சிறப்பாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அது இந்த அடுத்து சம்பவம்னா இந்த ராணுவ பவித்ரா கடைசியாக சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டாங்கல்ல. ஆனந்தி அவன் எதுக்கு தெரியுமா அவங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறான், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்க, அது ஜாலி கன்வர்சேஷன் மாதிரி ஆரம்பித்து அப்புறம் சீரியஸாக போகுது, கடைசியாக வந்து முடிச்சாங்கல்ல, அவன் சும்மா பேசிகிட்டு இருக்காமா அப்படின்னு. அவ்வளோதான். ராணுவ நம்ம அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் டீல் பண்ணணும். ஆனந்தி சிறப்பாக அங்கே டீல் பண்ணாங்க. அது ஒரு ஸ்பேஸ்ன்னு வேற எடுத்துக்கிட்டு டைம் எடுத்துகிட்டு அவங்க வேற விளக்கம் வேற கொடுத்துக்கிட்டு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கிறாங்க பவித்ராலாம். அவங்களும் அந்த மாதிரி தானே, எங்கே ஒரு புலம்புறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு உருட்டுறதுக்கோ ஸ்பேஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறவங்க தானே. அவங்கக்கிட்ட எவ்வளோ சொல்லிட்டாங்க, எவ்வளவோ பத்தலை. அதை புரிஞ்சுக்காம கடைசி வரை அந்த விடாமுயற்சிங்கிறது என்ன, அடம் பிடிச்சி வாங்கினது தானே அது. இதனால அங்கே போய் ஜெயிச்சிருக்க வேண்டிய ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க. அது விடாமுயற்சியில் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அடம் பிடிக்கிறது இதுதான் நான் அப்படின்னு சொல்கிறத விட்டால் சிறப்பாக இருக்கும். நல்ல பிளேயராக சிறப்பான பிளேயராக வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது.
அதை தான் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாலும் ஹோஸ்ட்டே வந்து சொன்னாலும் இதுதான் நான் அப்படின்னா போனி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வேண்டியதுதான். வேற எதுவும் அவங்க சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து இந்த விஷயம் பேசிட்டோம்ல, தர்ஷிகா கடைசியாக அவங்க ரியா, அவங்களுக்கு ரியா வந்து வந்ததுலேருந்து எங்கடா ஏதாவது நான் பண்ணேன்டா, எங்கடா கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரியா வந்து ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க. எது வந்து எந்த பக்கம் போனால் அடி வாங்காமல் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எது வருதுன்னு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. கடைசி டைமில் புரிஞ்சு என்ன பிரயோஜனம். ஸோ அங்கே போகும்போது நான் ஃபீல் பண்ணல. அவங்க கண்ணெதிராக பண்ணிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அது பிடிச்சாதானே நான் வந்து ஹர்ட் ஆவேன், எனக்கு தான் பிடிக்கலையே அப்படின்ட்டு இருக்கிறாங்க தர்ஷிகா. அது நம்புற மாதிரியா இருக்கு, ஃபீலிங் இருக்கும்ல. இந்த மாதிரி தான் நடிக்கக்கூடாதுங்கிறது ஓவராக இருக்குல்ல. அது அவங்கள குறை சொல்ல, அவங்க ஃபீல் நமக்கு புரியுது. ரொம்ப நேசிச்ச ஒருத்தங்க, அதுவும் அந்த ஷோலேயே இருக்கிறீங்க, முட்டாளாயிட்டுமே அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கோவமாக மாறும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அதுக்காக அங்கே பார்த்துட்டு நான் ஃபீல்லாம் ஆகலை, அதை நினச்சி எனக்கு ஃபீல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அது நம்புகிற மாதிரி இல்லை. பட் புரியுது, நீங்களாவது இதையாவது சொல்லிடுறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க இந்த விஷயத்தாவது. அந்த பக்கம் இன்னொருத்தன் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கான்ல அர்ணவ், பாவம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டாஸ்க்கெல்லாம் ஒன்று பயங்கரமாக ஆடினார்ல இந்த டாஸ்க்கு, பாவம். இந்த விஷயத்த முன்னாடி காட்டியிருந்தா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு தர்ஷிகாக்கு எப்படி லேட்டாக புரியுதோ அதே போல தான் அவருக்கும் லேட்டு. ஆரம்பத்தில் வந்து நல்லவன் அப்படிங்கிற அந்த வேஷம் மட்டும்தான் போட்டிருந்தாரு. அதனால தான் வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. திரும்ப இப்போ ரொம்ப லேட்டாக இந்த டாஸ்க் இவரெல்லாம் கூட இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். டஃப் ஃபைட்லாம் இப்போ சிலர் நினைக்கலாம் தர்ஷிகாவோ சுனிதாவோ இன்னும் வேகமாக ஓடக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. டிடிஎஃப்ல இவர் கூட இருந்திருக்கலாம், அர்ணவ் கூட, ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் இருக்கணும்ல உள்ள, அந்த வாய்ப்பு எடுத்த ஒன்றா கொடுத்துட மாட்டாங்க. அந்த வாய்ப்பு வர வர இருக்கணும்ல, அதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பண்ணணும்ல. அதை பண்ணாமையே பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினலாக இருந்தேன், நான் நானாக இருந்தேன், நான் நானா இதை விட இருக்கிற எல்லா மோசத்தையும் காட்டிட்டு நான் நானாக இருந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது குற்றம். அது குற்றவாளிகள்லாம் உள்ளே இருப்பாங்களே, தூயின் போய் கப்பை அங்கே கொடுத்துடலாமே. அங்கே ஏதாவது அவார்டு கொடுத்தா போய் அங்கே போய் வாங்க சொல்லுங்கள். மார்க் பண்ணுறது, இது பண்ணுறது, தப்பாக கேம் ஆடுறது, ஆடிட்டு நான் நானாக இருந்தேன்னு உருட்டுறது, அது இல்லை. என்னவா இருந்த அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியாக இருக்கணும், திறமையாக இருக்கணும். மக்குக்கெல்லாம் அதாவது 2 பேர் சிறப்பாக விளையாடினா அதில் யார் வந்து அவங்களா இருக்கிறாங்க, ஒரிஜினலாக இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் மக்கு, ஆனால் பாருங்க நான் மக்கு ஒரிஜினலாக இருக்கிறேன் பாருங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பாயாச கப்பை வேணால் தேடிட்டு போ, தேடி அதுவும் முடிஞ்சா தேடி எடுத்துகிட்டு போ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை கூட எடுத்தெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது புரிஞ்சிருக்கணும், அது புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் இன்னும் உருட்டுனா அது உருட்டிட்டு போட்டோம், யார் வேணா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓட்டிங் நிறைவடைந்தது. நல்ல செய்தி விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு அதை பற்றி பேசலாம். இன்னைக்கு எபிசோட் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.